ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மக்கிட்ட எல்லா சைஸ்லேயும் ப்ளவுஸ் பேட்டர்ன் கிடைக்குதுங்க. தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து அளவு ப்ளவுஸை சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட் கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கமும் நமக்கு ஆப்போசிட் சைடில் ஓப்பனாக இருக்கிற அந்த பக்கமும் வர மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிட்டேன். இப்போது சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ப்ளவுஸை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கழுத்து பகுதியெல்லாம் வளைவாக இல்லாத மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. முதுகோட உயரத்தில் கழுத்து பகுதியும் ஷோல்டர்கிட்டையும் கழுத்து பகுதியும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டாட் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஷோல்டரோட அகலம், ஹாம்ஹோலுக்கு கீழே அப்படியே ஸ்லீவை வந்து மேலே தூக்கி போட்டு அந்த ஹாம்ஹோலோட ரவுண்டு நம்ம மேல் பக்கம் பேக் சைடில் தெரியுது இல்லையா, அதை கையை வச்சு அழுத்தம் கொடுத்து இது மாதிரி டாட் வச்சுக்கோங்க. இடுப்பு சுற்றளவையும் மார்க்கிங் பண்ணிவிட்டு கிளாத்தை நான் மேலே எடுத்துறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே லைன் பண்ணிக்கலாம். நம்ம டாட்ஸ் எல்லாமே அப்படியே லைன் பண்ணி ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தையலுக்கு எவ்வளோ இடம் சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கிறோம். நீங்கள் 1/4 இன்ச் அளவுக்கு தைக்கிறீங்கன்னா 1/4 இன்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே ஹாம்ஹோல் கிட்ட உயரம் கொடுத்துக்கோங்க. இப்போ ஹாம்ஹோல்லேருந்து நான் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் டாட்டுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விடுவோம் தையலுக்காக. அந்த மாதிரி நான் லைன் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டுக்காக. அதுக்கப்புறம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு. இப்போ அடுத்ததாக கழுத்து பகுதியில் இருக்க டாட்டை லைனை அப்படியே லைன் பண்ணிட்டேன். இப்போ அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு முன்னே தள்ளி மார்க்கிங் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அந்த இடத்துல தான் கட்டிங் போடுவோம். அப்போ நம்ம கரெக்டாக டாட் போட்டிருக்க இடத்துல ஸ்டிச்சிங் வரும். அதுக்கு மேலே ஷோல்டருக்கும் நான் வந்து தையலுக்கான இடத்த விட்டு லைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக மார்க்கிங் பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து அப்படியே கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். ரெடி அளவை மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கே தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடுவோமோ கழுத்தோட பகுதி, ஷோல்டரோட மேல் பக்கம், ஹாம்ஹோல்லேருந்து அந்த மேல் பக்கம், அப்புறம் இடுப்பு பகுதியில் சைடில் இந்த இடத்துல எல்லாம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ கட்டிங் போட்டு எடுத்துகிட்ருக்கோம். பேக் சைடை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் கரெக்டான அளவில் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரா பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டெப்த்து தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிக்கிறதுக்காக அந்த ஹைட் மார்க் பண்ண போகிறோம். இந்த ரெண்டும் தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். கழுத்தோட அளவை கம்மி பண்ணி ஃப்ரண்ட்டில் கட் பண்ண போகிறோம். பேக்கில் எப்பயுமே நம்ம கழுத்து வந்து அகலமாக வச்சுருப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து உயரத்தை கம்மி பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ இடுப்பு பகுதியில் ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரவுண்டு எங்கே கொடுக்கணுமோ அதை ஆம்ஹோல் கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டு பேக்குக்கு 2ஆக போட்டு கட் பண்ணுவோம். ஸ்லீவுக்கு மட்டும் 4ஆக போட்டு கட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்லீவோட லென்த்தை நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் நீங்கள் எந்த அளவுக்கு மடித்து தைக்கணுமோ அந்த அளவை லைன் பண்ணிக்கோங்க. ஹெம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் லைன் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் டபுள் ஃபோல்டு போட்டு தைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் விட்டிங்கன்னா போதும். கையை சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்து கை சுற்றளவை லைன் பண்ணிவிட்டேன். அதை அப்படியே ஸ்லீவோட லென்த்து கை நீளத்தை மார்க் பண்ணிவிட்டு அடிக்கையோட அந்த அளவையும் நம்ம அதே மாதிரி ஆம்ஹோல் எப்படி அந்த தையலுக்கு நேராக டாட்டாக வச்சு மார்க் பண்ணோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வந்து லைன் பண்ணிக்கலாம். அந்த டாட்டாக வச்சுட்டு வந்துட்டிங்கனாலே அதை அப்படியே நம்ம ஈஸியாக லைன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கேன். இப்போது ஸ்லீவோட அந்த சைட்லேயும் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து ஸ்லீவை மார்க் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப பிகினராக இருக்கீங்க, எனக்கு ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு மேக்ஸிமம் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் எல்லாருமே கட்டிங் போடுவோம். யாரோ ஒரு சிலர் தான் வந்து அளவு ப்ளவுஸ் இல்லை எனக்கு அளவெடுத்து கட்டிங் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் கட்டிங் போடுங்க, பக்காவாக இருக்கும். இப்போ நான் ஸ்லீவோட சென்ட்ரு ஆம்ஹோல் கிட்ட மடித்து தைக்க வேண்டிய இடத்துல சிசர் கட் கொடுத்துட்டேன். ஒரு சைடு பேக் கட் பண்ணோம், ஒரு சைடில் ஸ்லீவ் கட் பண்ணோம். இது வந்து எனக்கு நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான். ஸோ நான் பேக் சைடில் கட் பண்ணேன் இல்லையா, அந்த ஆம்ஹோல் சைடில் நான் வந்து அந்த பேக் போர்ஷனை அப்படியே வச்சு ஃபுல் அளவுகளையும் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம பேக்கில் வந்து எல்லா அளவுகளுக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கீழே மடித்து தைக்க வேண்டிய அந்த இடம் நமக்கு தேவையில்லை. நம்ம லைன் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக மார்க் பண்ணி ஃபுல் அளவுகளையும் நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் போர்ஷன் அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது நான் வந்து இதை அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து
சைடுக்கு ஹிப் சைடு வரைக்கும் இருக்க அந்த இடத்த லைன் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸோட கழுத்து பகுதி முன் கழுத்து பகுதியில் உயரம் எவ்வளவோ அதை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ கரெக்டாக நம்ம அதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு கழுத்தோட அந்த உயரம் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி லைன் பண்ணிக்க போகிறோம். அந்த வளைவை கரெக்டாக அதே மாதிரி கொடுத்துருங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இது கரெக்டாக வர மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேக் சைடில் தையலுக்காக இடம் விட்டுட்டோம். ஹைட்டை மட்டும் நான் கொஞ்சம் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டோட ஹைட்டை மட்டும் தையலுக்கு ஆல்ரெடி சைடில் விட்டுட்டோம் இல்லையா, அதனால் ஹைட்டை மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு தூக்கி மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஃப்ரண்ட் டாட்டோட அந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து டாட்டோட ஹைட்டை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். டாட் வந்து எத்தனை இன்ச்சு உயரம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. சைடில் டாட்டு எவ்வளோ கேப்பில் இருக்குன்றதை பார்த்து அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே டாட் பிடிச்சி ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து அதுலேருந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு இல்லைனா 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பட்டிக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க அந்த அளவை நான் அப்படியே டாட்டுக்கு ப்ளஸ் பட்டி ஜாயின் பண்ணுற அந்த இடத்துக்கும் சேர்த்து மார்க்கிங் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு அளவையும் தனித்தனியாக மார்க்கிங் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் ஹூக் மாட்டுற இடத்துலேருந்து அந்த பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் வச்சுக்கோங்க. கரெக்டாக வரும். டாட் பிடிச்சி பட்டியை ஜாயின் பண்ணுற வரைக்கும் அந்த தையல் போடுறதுக்கு இடம் சரியாக வரும். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி வச்சு டெப்த்து கொடுத்து லைன் பண்ணிட்டேன். இப்போது சைடில் ஃப்ரண்ட் எப்படி நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரி சைட்லேயுமே நான் வந்து இடுப்பு சைடில் அந்த சைடு இருக்க அந்த பட்டி உயரத்தை எவ்வளோ இருக்குன்றதை நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆம்ஹோலுக்கு நம்ம தையலுக்கு இடம் விட்டுருக்கோம். ஸோ ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி வச்சுட்டு கீழே இடுப்போட உயரத்தை மார்க் பண்ணி தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை அப்படியே நான் லைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுலேயே டாட்டோட உயரத்தை மார்க் பண்ணி லைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டிங் போடும்போது சிசர் கட் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டாட்டு கூட உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மார்க்கிங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தைக்கும்போது உங்களுக்கு அந்த டைமும் கொஞ்சம் ஈஸியாக சேவ் ஆகும். கடகடன்னு தைச்சு முடிச்சிடலாங்க. அதே மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க அந்த அளவுகள் வந்து அச்சில் வார்த்த மாதிரி அதே அளவில் கிடைக்கும். இப்போது சைடில் வந்து டாட்டோட அகலத்தை மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம முழு அளவுகளையும் மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலிருந்து பட்டி வந்து அடுத்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. டெய்லரிங் டிப்ஸு, ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங், ப்ளவுஸ் ஸ்டிச்சிங், சுடிதார் ஸ்டிச்சிங், லாங் ஃப்ராக் வந்து கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஒவ்வொரு கிளாத்துக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் தைக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷோல்டர் அளவு எப்படி மெஷர் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபார்முலாஸ்லாம் வச்சு எப்படி ப்ளவுஸுக்கு மொத்த அளவுகளையும் கண்டுபிடிக்கிறது, ரெடியாகவே ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ கழுத்து அகலம் வைக்கணும், எவ்வளோ கை நீளம் வைக்கணும், எவ்வளோ கை சுற்றளவு வைக்கணும், டாட் எப்படி பிடிக்கணும்னு முழு அளவுகளும் ஒவ்வொரு சைஸு ப்ளவுஸுக்கும் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேங்க. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் டாட்டுக்கு எவ்வளோ அகலம் தேவை, ஃபஸ்ட்டு டாட்டு செகண்ட் டாட்லாம் எங்கே பிடிக்கிறதுன்றதை சிசர் கட் போட்டு எடுத்துட்டேன். இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீடியில் வச்சு நெடில் மார்க்கு போட்டுக்கிட்டிங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை இன்னொரு பக்கம் ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா அளவையும் நம்ம ஒன்றா வச்சுக்கிறோம். இதிலிருந்து பட்டியோட அந்த ஹைட்டை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லைன் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் பட்டியோட ஹைட்டு. எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிற கிளாத் வந்து நமக்கு தேவையில்லை. நீங்கள் நம்ம கட்டிங் போட்ட அந்த கிளாத்லேருந்து எடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா அளவு ப்ளவுஸ்லேயே இருந்து பட்டியோட உயரத்தை நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பட்டியோட நீளத்தை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி மடித்து தைக்க வேண்டிய அளவு ஃபஸ்ட்டு லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ப்ளவுஸில் கரெக்டாக பட்டியோட அந்த நீளத்தை உள்பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்காங்கல்ல அது வரைக்கும் நீளத்தை மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டியோட அந்த ஃப்ரண்ட் சைடு ஹைட்டு, அப்புறம் டாட் கிட்ட அந்த ஹைட்டு,
அப்புறம் இடுப்பு சைடில் அந்த ஹைட்டு, இந்த ஹைட்டை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு லைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தையலுக்காக இடம் விட்டுக்கோங்க. கீழே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தையலுக்காக மடித்து தைக்க இடம் விட்டுட்டோம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக பட்டி வந்து கட் பண்ணிட்டோம். இதை விட ஈஸியாக நீங்கள் எப்படி ப்ளவுஸ் கட்டிங் கற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரியுதா? நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மடித்து தைக்க வேண்டிய இடத்துலையும் பேக் சைடு அடையாளப்படுத்துறதுக்கு 2 சிசர் கட் போட்டுட்டேன். இதே பட்டியை வச்சு நம்ம இன்னும் 2 பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து மொத்தம் 6 வந்து பட்டி வந்து கிளாத் தேவை. இப்போ நம்ம ஆல்ரெடி 2 கட் பண்ணிட்டோம். அதே அளவை வச்சு இன்னும் 2 கட் பண்ணிக்கிறேன். இதே கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இடம் இருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் 2 கூட சேர்த்து 6ஆக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து இதே அளவில் கட்டிங் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் கட்டிங் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட கஸ்டமர் கொடுக்குற அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து கொஞ்சம் கூட வித்தியாசமே வராது. ஈஸியாக கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ கழுத்து பகுதி வெட்டின அந்த பீஸை நான் வந்து ஹூக் டாட் வீ டாட்டுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இது போல் ஸ்கேலோட அளவு மட்டும் நீங்கள் வச்சிங்கனாலே போதும். கிராஸ் பீஸ்க்கு பக்காவாக இருக்கும். இது மாதிரி கிராஸாக லைன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஸ் பீஸும் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி, அப்புறம் ஹூக் டாட் வீ டாட்டுக்கு தேவையான கிளாத்து, கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ஈவனாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து பார்க்க முடியும். தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஆல் அப்படிங்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, நான் போடுற வீடியோஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.